या देश से माफी मांगनी होगी। मेरा नाम राहुल सावरकर नहीं है, मेरा नाम राहुल गांधी है। मैं सच्चाई के लिए कभी माफी नहीं मांगूंगा, मर जाऊंगा मगर माफी नहीं मांगूंगा। முறைகேடு நடந்ததா இல்லையா? அதுக்கு இன்னைக்கு மொத்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்க உருட்டி பார்த்தாலும், ரிப்பீட் மோட்ல பார்த்தாலும், ஃபாஸ்ட்ல வச்சு பார்த்தாலும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க நாங்கள் சர்வ நிச்சயமாக சரியாக இருக்கிற மாதிரியே அவர் பேசினாரு. இன்னொன்னு ஒரு தோரணையில முழுக்க திமிர் தெரிஞ்சு, உன் சந்தேகம் ஒருவேளை தப்பாச்சுன்னு உன்னை தொலைச்சு போடுவேன், சந்தேகம் உன்னாலதான்டா வருது. ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ராகுல் நடத்துகிற அந்த யாத்திரைக்கு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாதிரி தான் அது இருந்தது. ராகுல் காந்தி நேரடியாக என்ன சொல்றாரு, பிஜேபியோட கூட்டு சேர்ந்து நீ வந்து வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றாரு. இவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு கூட வெளிப்படையாக சொல்லல. இந்த ஓட் அதிகார் யாத்திரா எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் பீகார்ல ஒரு டெட்லைன் தீர்மானிக்கிறதாக அமைய போகுதுங்க. நீ மறைக்க இந்த சவடால் விடுறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, பிஜேபி காரனை விட்டு திட்ட வைக்கிறது, இப்போதான் சந்தேகமே மக்களுக்கு வருது. லைட்டா வந்த சந்தேகத்தை பெரிய சந்தேகமா மாத்துறதுக்கான வேலையை தியானேஷ்குமார் செஞ்சுட்டாரு. ஆனா அந்த சவாலையும் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனங்கிறது தான் அந்த ஓட் அதிகார் யாத்திரா. 15 நாள் கொடுத்துருக்கல, 15 நாள்ல என்ன பண்றேன்னு பாரு. செப்டம்பர் 1க்கு நாங்க வருவோம். எலெக்ஷன் கமிஷன் இந்த மொழியில பேசாது, இறங்கி வர வைப்பாங்க. வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு தோழர் மகிழன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஓட் சோரி ராகுல் காந்தி எழுப்பிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் வந்து பீகார்ல வந்து ஓட் அதிகார் அப்படின்னு ஒரு பேரணி நடத்தக்கூடிய அதே நேரத்துல இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. முழுக்க ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம், நீங்க தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கிறீங்க. மறுப்பது மட்டுமில்லாமல் இது வந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது, அரசியலமைப்பு மீது ராகுல் காந்தி வந்து தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னு திருப்பி அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன நடந்தது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வேற ஒன்றும் நடக்கல. ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ராகுல் நடத்துகிற அந்த யாத்திரைக்கு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாதிரி தான் அது இருந்தது. இப்போ ராகுல் பத்தி இங்க மீண்டும் ராகுல் எழுப்பிய கேள்வியின்படி, ராகுல் சொன்னபடி அப்படின்னு ராகுலை மையப்படுத்தியதான் பத்திரிகையாளர்களும் சுத்தி கேள்வி எழுப்புறாங்க. அவரால் துணிச்சலா ராகுல் காந்தின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுல கூட பதில் அவர் சொல்லலை. பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து எதிர்கட்சிக்காரர்கள் சில கட்சிக்காரர்கள் அப்படிதான் சொன்னாரு, பேர் சொல்லி குறிப்பிட்டு பேசல. ராகுல் காந்தி நேரடியாக என்ன சொல்றாரு, பிஜேபியோட கூட்டு சேர்ந்து நீ வந்து வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றாரு. இவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு கூட வெளிப்படையாக சொல்லல. எங்க பிஜேபியோட சேர்ந்துருக்கவங்க சொல்ற இடத்துக்கு எங்க வருதாருன்னா, இப்போ வந்து நீங்க பிஜேபி காரங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா, பிஜேபி காரங்களுக்கு ஏதாவது அஃபிடவிட் கொடுத்தீங்களான்னு கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஒரு கட்சிக்கு சார்பாக வேலை செய்கிறீர்களா என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. இப்போ இந்த பதில் சொல்லாமல் மழுப்பிய இடத்துல பிஜேபி பேருக்காக கண்டிக்கிறது. எல்லா கட்சிக்காரங்க அப்படிதாங்க, அரசியல் கட்சிக்காரங்களும் அப்படிதான். நாங்க ஒரு தனி சார்பான அமைப்பு, எங்க மேல இந்த அரசியல் கட்சிகள் தங்களோட அரசியல் லாபத்திற்காக குற்றம் சொல்றாங்க மாத்தி அப்படின்னாவது பொதுவா சொல்லியிருக்கணும். அப்படியும் சொல்லலை. ஏன்னா இவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. காஷ்மீர் சிறப்புரிமை அந்தஸ்தை ரத்து செய்வது, அதுல யாருக்கு பங்கு இருக்குது? ஞானேஷ்குமாருக்கு தேர்தல். அதே போல ராம ஜன்மபூமி ட்ரஸ்ட் அதை உருவாக்குனதை ஃபெசிலிட்டேட் பண்ணி சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கினதன்படி அந்த வரையறைக்குள்ள ஒன்று உருவாக்குறது. அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வெளியில இருந்து காசு வர்றதுக்கெல்லாம் ஏற்பாடு இவர் பண்ணாரான்னு தெரியல. ஆனா அந்த ட்ரஸ்ட் அப்படி உருவாக்கப்பட்டது. அப்படி ஒரு பேக் ட்ராக்கா இருக்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிற தியானேஷ்குமார் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவராக இருக்கிற அவருக்கு எந்த பக்க சார்பும் இல்லை என்று நாம் நம்ப கோரப்படுகிறோம். நம்புறது நம்பாத நம்முடைய அரசியல் தெளிவை பொறுத்தது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இன்னைக்கு அந்த ஓட் அதிகார் யாத்திரா, ஓட் வாக்கு அதிகார யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையை தொடங்கியிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வந்து சௌரா ஏரோட்ராம் கிரவுண்ட், அங்கதான் அந்த வேலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஒரு பேரணி 13,000 கிலோமீட்டர் அவங்க போக போறாங்க. பீகாரினுடைய 23 மாவட்டங்களுக்கு பயணிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 16 நாள் இந்த யாத்திரை நடக்க பொழுது. அதுல வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட இவங்க கொடுத்த டெட்லைன் மாதிரியே 21ஆம் தேதி முடிய போகுது. களத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, 65 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அதுல 65 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா, அந்த நீக்கப்பட்டதுல கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் ஏதோ ஒரு தொகையை வந்து மக்கள் இறந்து போனவர்கள் சொல்றாங்க. இறந்து போனவர்கள் என்று
இப்போ வந்து இவர் ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாரு, நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செஞ்சுருக்கோம், நார்மலான ரிவிஷன் படி நடக்காது, நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம், ஸ்பெஷலாக பண்ணும்பொழுது நாங்கள் வந்து பிழைகளை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம்னா உயிரோடு இருக்கிறவனை ஏன்டா செத்து போனேன்னு சொன்னேன்ட்டு இவர் பதில் சொல்லலை. நாங்கள் 0 நம்பர் கொடுத்தோம், அது இதெல்லாம் பயங்கரமாக உருட்டினாரு. இதற்கு பதில் சொல்ல அங்கே இறந்து போனவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ள போகிறார்கள். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது இந்த இன்டென்சிவ் ரிவிஷனால இது வந்து நம்முடைய வாக்குரிமை பறிக்கும் என்று விழிப்புணர்வு இல்லாத பீகாரின் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், ஏற்கனவே சொன்னது அவங்க படிப்பறிவு, இந்த மாதிரி ஆவணங்கள், சட்ட ரீதியான விவகாரங்கள் இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரன் வந்து இன்னாருக்கு இந்த சொத்து அப்படின்னு நிர்ணயிக்கும் பொழுது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத மக்கள், அந்த பீகார் அந்த பகுதியில் இருக்க பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா? சாதாரண பழங்குடிகள் அவங்க வந்து நம்முடைய தீமைக்கு காரணம் ஆண்கள் இருக்கிற சில சாமியார்கள், பெண்கள் இருக்கிற சில தீய ஆவிகள்னு சொல்லி அதை வந்து இப்போ விச் ஹண்டிங்கில் இறங்கிட்டாங்க. பெண்களை கொளுத்துறது, ஆண்களை கொலை பண்ணுறதுன்னு சொல்லி இறங்கிட்டாங்க பழங்குடிகள். ஏன்னா அவங்களுக்கு இது தொடர்பான போதுமான விழிப்புணர்வு இல்லை. அந்த மக்கள் மத்தியில் இந்த ஓட் அதிகார யாத்திரா இந்த இசிஐ எலெக்ஷன் கமிஷன் செய்கிற இந்த மோசடிகள் தொடர்பாக இன்னும் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறது. டெட்லைன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. ஆனால் ஆக்சுவலி ஓட் அதிகார யாத்திரா எலெக்ஷன் கமிஷனுக்கு அவன் இந்த ஓட் லிஸ்ட்லாம் முடிச்சு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபைனல் ரிவிஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்க ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஓட் அதிகார யாத்திரா எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் பீகாரில் ஒரு டெட்லைன் தீர்மானிக்கிறதாக அமையப்போகுதுங்கிற ஒரு முன்னறிந்து அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் வழக்கமாக இந்த ராம ஜென்மபூமி டெம்பிள் அது தொடர்பான தீர்ப்புகள் வரும்போது இந்த குரங்கெல்லாம் வந்து தீர்ப்பு கேட்டுச்சுலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஏதாவது இவங்களுக்கு அசரீரி வந்திருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம். பீகாரில் வலுவாக அடிவாங்க போகிறாங்க அப்படிங்கிற பொழுது முன்னாடியே இல்லை தேர்தல் நடக்கும், தேர்தல் பக்க சார்பு இல்லாமல் நடக்கும், நாங்கள் உங்கள் சார்பாகத்தான் இருக்கோம், வாக்காளர் சார்பாக இருக்கும், இந்த அரசியல் கட்சிகள் போய் சொல்கிறாங்கிற மாதிரியான ஒரு மேற்பூச்சி வேலையை செஞ்சுருக்காங்க. தேர்தல் கமிஷனை பொதுவாக நீங்கள் நடந்த விவகாரங்களில் ப்ரெஸ் மீட்டிங் நடந்து சொன்னால், ஏன்பா நீ சிசிடிவி கேமரா கொடுக்கல அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டு பெண்கள் அவங்களுடைய பிரைவசி பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஷகுன் ராணிங்கிற பெண் அவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டாங்க அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்குது, ஓட்டு லிஸ்ட்டில் 2 இடத்துல இருக்குது. அப்போது 2 இடத்துல ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ராகுல் காந்தி பேசும்போது இன்னொன்று சொன்னார், ஒன்று இவங்களே போட்டிருக்கலாம் அல்லது வேற யாராவது போட்டாங்களான்னு தெரியல. இந்த வார்த்தையை சொன்னார். அந்த டங்குன்னு ஒருத்தன் சிங்கு அவன் பேரை சொல்லும் போது அதே சொன்னா, அப்படி இவரே போட்டாரா வேற யாரா போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் 2 இடத்துல இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டியது என்ன, 2 இடத்துல ஓட்டு சீட்டுல பேர் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல தான் வாக்களிக்கப்பட்டது, இன்னொரு இடத்துல அது வாக்களிக்கப்படலை அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்தணும். மாறா அந்த விளக்கத்தை எங்கேயுமே கொடுக்கல. மாறா நம்ம ஊர் பெண்கள் அவங்களுடைய பிரைவசி, அவங்க வருவாங்க வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா இப்படி இந்த மாதிரி அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணி, ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள், இந்திய பாரத மரபு தெரியாதவர்கள் அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா வெளியெல்லாம் பரவி, நம்ம பாருங்க ஷகுன் ராணிங்கிற பெண்ணெல்லாம் மீடியாவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கா, மீடியாலாம் போய் ஒருத்தர பேட்டி எடுத்து போடுறீங்களா இல்லையா, அவங்க பிரைவசி பாதிக்கப்படுதுன்ட்டு ஒரு வேற திசையில கூட்டு போய் பத்திரிகையாளரையும் கூட்டு போய் விட்டுறாரு. இன்னொன்று அடுத்தால் என்ன சொல்றாரு பாருங்க, பியூஷ்னு ஒரு மனுஷன், அவர் பேர் போய் ஓட்டர் லிஸ்ட்ல கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிறதுல சும்மா பியூஷ்னு தட்டினா எத்தனை பியூஷ் வரும்? கேள்வி கேட்ட ஒரு பெரிய பியூஷ் தான். அதனாலதான் உதாரணத்துக்கு சொல்றாரு 1000 பியூஸ் தேட முடியுங்க, ஆயிரக்கணக்கான பியூஸ்கள் வருவாங்க. அப்படின்னா நீங்க முதல்ல ஓட்டர் லிஸ்ட்ல பேர் தேடும்போது என்னெல்லாம் தேடுவோம்? ஃபர்ஸ்ட் பேரு, அப்புறம் அவங்க அப்பா பேரு, வடநாட்டுனா சர்நேம், அட்ரஸ், பின்கோடு, இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. இதெல்லாம் வச்சுதான் அது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியும். தேடுற வேணா முட்டாளா பியூஸ்ங்கிற பேர் இருக்கிறதுலாம் டூப்ளிகேட்னு சொல்றது முட்டாளா? அப்படி ஏதாவது சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. இல்லை, அதுக்கும் வேற மாதிரி உருட்டுறாரு. அதுக்கு ஒரு வழக்கம் கொடுக்குறாரு அவர். என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல அவர் வந்து பேர் கொடுக்கும்பொழுது பியூஷ் பாண்டே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது பியூஷ் குமார் பாண்டேன்னு கொடுக்குறாங்க. அப்பா பேர் வந்து அபுஸ் இதுன்னு என்ன இருக்குதுன்னா, இன்னொரு இடத்துல கொடுக்கும்பொழுது இன்னொரு பேர் அவரோட இன்னொரு பேரை சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இந்த டக்கால்ட்டி வேலைலாம் சும்மா உருட்டுறாங்க. இப்போ ஸ்ரீவாஸ்தவாங்கிற பேர், அந்த பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வேற வேற சில ஆறு இருந்துச்சு, வேற வேற பேர் இருந்தது. அது கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த ஸ்ரீவாஸ்தாவுக்கு தான் வேற வேற இடத்துல இருந்துச்சு. ஸ்ரீவாஸ்தவ சொந்த ஊருக்கு போய் சொந்த ஊரில் கண்டுபிடிச்சி, அதுக்கு பிறகு அந்த ஆள் பாம்பேக்கு போய் படித்தார், அங்கே கண்டுபிடிச்சி, அதுக்கு பிறகு கர்நாடகா வந்திருக்காரு. ஓட்டர் லிஸ்ட்டில் செக் பண்ண ராகுல் காந்தி விவகாரக்கடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால், இவர் லிஸ்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. யார் அவர்? அந்த ஆளை நேரடியாக போய் ஆன் பர்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன் பர்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பேர் வந்து மகாராஷ்டிரா லிஸ்ட்டில் இருக்குது, அவர் பேர் இங்கே இருக்குது,
அவர் பேர் அங்கே இன்னொரு ஊரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து அறிவுகட்டத்தனமா அறியாமையில் பேரை வச்சு எல்லாரையும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சி நினைச்சிருவீங்களோ அப்படின்னு அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. கரெக்டாக தான் அவங்க சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கு தான் ஸ்ரீவாஸ்தவங்க நபரும் வந்து மெய்ப்பிச்சாரா இல்லையா, ஆமாங்க நான் அப்படியே இந்த ஊரில் பிறந்தேன், நான் திரும்ப பாம்பே போனேன், பாம்பேலேருந்து கர்நாடகா வந்தேன், இந்த ரூட் இருந்தது, நான் ஓட்டு லிஸ்ட் கேன்சல் பண்ண கொடுத்தேன், எலெக்ஷன் கமிஷன் தான் கூறுகட்டத்தனமாக கேன்சல் பண்ண கொடுத்தாங்க, கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்த அந்த ஓட் லிஸ்ட்டில் இருந்த அந்த ஓட்டை நீ பயன்படுத்தினா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது தேர்தலில் நிற்கலை. தேர்தலில் நிற்கிற கட்சிகள் அந்த பாம்பேல இருந்த ஓட்டை போட்டாங்களா இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு நடந்ததா இல்லையா? அதுக்கு இன்னைக்கு மொத்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்க உருட்டி பார்த்தாலும், ரிப்பீட் மோட்ல பார்த்தாலும், ஃபாஸ்ட்ல வச்சு பார்த்தாலும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நம்ம ஏற்கனவே பெங்களூர்ல போய் பார்த்தோம்ல, பரஞ்சய் தாக்கூர்தா, அவர் யாருன்னா ஹிடன்பர்க்ல அதானியை ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல அதானியை அம்பலப்படுத்துவதில் முக்கியமான பங்கு இருக்குது என்று அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த பரஞ்சய் தாக்கூர்தா பெயர், அவர் 2G கேஸ்ல இருந்து அவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர். அவர் தான் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. அவர் எந்திரிச்சு என்ன கேள்வி கேட்கிறாரு, தலைவா என்ன நீங்க வந்து இந்த மெஷின் ரீடபிள் லிஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னோட தான் கொடுக்குறீங்களே, ஏன் முன்னாடியே எல்லா கட்சிகளும் கொடுத்துக்க வேண்டியதானே கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரால 40 லட்சம் வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க கேள்விகள் எழுப்புனா உடனே தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஏன் வந்து பதில் சொல்றாரு, நீங்க பதில் சொல்ல வேண்டியதான்னு கேட்டா, நாங்க எந்த கட்சிக்கும் சார்பு இல்லைன்னு சொல்றவரு, அவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, அந்த கட்சி சொல்றதுக்கு எங்கிட்ட வந்து பதில் கேட்காதீங்க, நாங்க தேர்தல் கமிஷனை நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம்னு சொல்லலை. அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கேள்விக்கு போயிட்டு அப்புறம் அந்த தொகுத்து பதில் சொல்றதுல இந்த கேள்விக்கு உருப்படியான பதில் சொல்லலை. மெஷின் ரீடபிள் அந்த டேட்டா வந்து 2019 சுப்ரீம் கோர்ட் வந்து அது வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு பிரைவேசியான தகவல், ரீடபிளா இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டதா அவரே சொல்றாரு எலெக்ஷன் கமிஷனர். நீங்க மெஷின் ரீடபிளா இருக்கக்கூடாதுன்னா எதை நீங்க மறைக்கணுமோ, இப்போ ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல என்ன இருக்கும், அட்ரஸ் இருக்கும் அல்லது அவங்களுடைய பேர் இருக்கும், போட்டோ இருக்கும், இதுல நீங்க எதை பிரைவேசியை பாதிக்கும்னு சொல்றது அதை விட்டுரு. நான் ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு நீ கொடுக்கலாம் தானே. பிரைவேசியையும் என்ன சொல்ற டிரான்ஸ்பரன்சியும் பாதிக்காம லிஸ்ட் கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேசி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நீதிமன்றம் வந்து பிரைவேசியையும் நீ டிரான்ஸ்பரன்சியும் பாதிக்காம ஒன்று கொடுன்னு இன்னைக்கு கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். நமக்கு அது கேள்வி இல்லை, நீதிமன்றம் என்ன சொன்னது என்பதை விட எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா நடந்துக்குதா எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நாங்கள் வாக்காளர்கள், இந்த நாட்டின் எஜமானர்கள். நாங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், வச்சு தெறிக்க விட்டுடுச்சு ஒரு பாஜக காரனை. ஒரு அம்மா பேசும் பொழுது ஒருத்தனா வேற யாரும் இல்லை, நம்ம அர்னாப் கோஸ்வாமி வந்து ராகுல் பாபாக்கா கியா மக்சத் ஹே, அவருக்கு என்ன எண்ணம் நோக்கம் இதுல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஒரு எதிர்கட்சி தலைவரை நீ பாபான்னு கூப்பிடுவ, சரி உன்னையும் நான் அர்னாப் பாபான்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குச்சு. நான் வந்துட்டு அவர் சிண்ட்ரோம்காரன், யார பிஜேபி காரனை, உனக்கு ராகுல் காந்தி கேள்வி, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு மக்கள் சார்பான ஒரு தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வளவு நீ ஆளுங்கட்சிக்கு எப்படி தகுதி இருக்குதோ அது போல எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார், அதுக்கு மதிச்சு பதில் சொல்லணும். ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு எதிர்கட்சி கலைஞர் நீ என்ன கேள்வி கேட்கறது, ராகுல் பாபாக்கா கியா மக்சத் ஹேன்னு கேட்டா நீ யார் அது கேள்வி கேட்கறதுக்கு? ராகுலை விட்டுரு, ராகுல் ஒதுங்கி இருக்கட்டும். இந்தியா வான்ஸ்னு சொல்றல்ல, பாரத் பூசுற பதில் சொல்லு, இந்தியா கேட்குது பதில் சொல்லுன்னு அந்த அம்மா போட்டு வெளுத்து விட்டுடுச்சு. அவர் உடனே இல்லைன்னு அரசியல்லாம் இல்லை. இப்போ ராகுல் இந்த விவாதத்தையும் ராகுல் காந்திக்கு சந்தேகம் இருப்பதாகவும், ராகுல் காந்தி ஒரு பிரம்மையை கிளப்புவதாகவும், இப்படியே தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவர் அவர் திரும்ப சொல்றாரு, ஒரு பிரம்மையை கிளப்பாதீர்கள், நாங்கள் பக்க சார்பு இல்லாத அமைப்பு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், இதே திரும்ப சொல்றாரே தவிர இவங்க வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன நடந்திருக்கணும்? ஸ்ரீவாஸ்தவா அங்க போயிருக்காரு, அங்க வந்திருக்கிறாரு, அவருடைய ஓட்டு கர்நாடகாவில் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு, மகாராஷ்டிராவில் ஓட்டே போடப்படலைங்க, இன்னாருக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இன்னைக்கு. அப்புறம் சகுன் ராணி மேட்டர்லையும் சகுன் ராணின்ற பிரஸ் வந்து அட்டன் பண்ணுது. அந்த அம்மா என்ன சொல்லுது, கர்நாடகாவில் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டீங்களா? கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான், அதுக்கு முன்னால நான் வேற இடத்துலலாம் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா பக்கத்துல அவரோட புருஷன் வந்து இல்ல ஆனா முன்னாடி ஓட் லிஸ்டே கிடையாது அப்படின்னு அவங்க புருஷன் சொல்றா. அப்படி இன்னைக்கு சகுன் ராணி நல்ல ஃபேமஸான பேர் ஆயிடுச்சுல, வந்து என்ன சொல்லியிருக்கணும், சகுன் ராணி கர்நாடகாவில் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க, அவங்க வேற தொகுதியில் அவங்க பேர் இருந்த இடத்துல இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அங்க பாருங்க ஓட்டே போடப்படலைங்க, நான் விளக்கம் கொடுத்துருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் மீடியால வர்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்கலாம்ல. இந்த இன்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இழக்கும் பொழுது மக்கள் மன்றம் இப்போ ஒண்ணு என்ன நடந்துச்சு,
இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் ப்ராசஸை பற்றி என்ன சொல்லுது நீதிமன்றத்தில், இவங்க வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறாங்க மயிலாட், இவங்க கேஸை வந்து ஒதுக்கி விடுங்க, இவங்களை தள்ளி விடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லுது. எந்த நீதிமன்றத்தில்? உச்ச நீதிமன்றத்தில். எப்போ இப்படி சொல்கிற அவங்க, நாங்கள் 65 லட்சம் பேரை நீக்கிட்டோம், அதில் 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. 20 லட்சம் பேரில் ஒரு 2 பேரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நிப்பாட்டி அவங்க ஆமாம் நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம், எங்களை போய் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். அங்கே முறையிட்டதற்கு பிறகுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் சரி ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா நீ ஆதார் கார்டை சேரு பாரு, மக்கள் மத்தியில் இப்படியான விவரங்கள் பரவிட்டு இருக்குது, நீ வந்து உயிரோடு இருக்கலாம் செத்தவனை அறிவிச்சிருக்க அப்படிங்கிறது பிறகுதான் இவங்க ஆதாருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ லீகல் ப்ராசஸும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ராகுல் காந்தி வைக்கிற அந்த குற்றச்சாட்டு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இல்லை. ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு மத்திய பிரதேசில் வருது, அப்புறம் தமிழ்நாட்டில் வருது, இன்னும் பல மாநிலங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக அப்படி நடந்துட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற தேர்தல் தானே. நேற்று ஐ திங்க் பிகானரோ ஹரியானால இங்கே நேற்று இதில் பேசினேன். அதில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனை கூப்பிட்டு நீ வந்து ஓட்டு எண்ணதெல்லாம் சரி, திரும்ப வந்து இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் எண்ணு அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்போ எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் கேட்பியா? அஃபிடவிட் வந்து அனுராக் தாக்கூர் சொல்கிறாரு, முதலமைச்சருடைய தொகுதியில் இங்கே முறைகேடு நடந்திருக்குது, நிறைய ஓட்டு நடந்திருக்கான்னு அனுராக் தாக்கூர் சொன்னார்ல. பேரை குறிப்பிட்டு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்துச்சுன்னா அது பக்க சார்பு இல்லாதது அப்படின்னு வந்திருக்கும். அப்படி நடக்கலை. பத்திரிகையாளர்கள் ரொம்ப சராமரியாக கேள்வி கேட்டாலும் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார். ஸ்கிரிப்டில் ஒரு விஷயம் என்னன்னா, என்ன கேள்வி கேட்டால் ஆன்டி இண்டியன், என்ன கேள்வி கேட்டால் தேச விரோதி, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து எலெக்ஷன் நடத்திருக்கோம், அஸ்ஸாமில் ஒரே ஒரு லேடிக்காக எலெக்ஷன் நடத்திருக்கோம், கிர் ஃபாரஸ்ட்டில் அங்கே போய் நாங்கள் எலெக்ஷன் நடத்தணும். இதெல்லாம் யார் உன்ட்ட கேட்டா? நீ எலெக்ஷன் நடத்தலன்னு யாராவது சொன்னாங்களா? கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நடத்தலன்னு சொன்னாங்களா? அவர் சொல்றாருல, நீங்க தானே சொல்றீங்க நம்பிக்கை குறையுதுங்கிறப்போ, இல்ல ஒரு ஆளுக்காக மொத்த யூனிட்டும் போய் 2 நாள் ட்ரெக்கிங் போயிட்டு நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க சாக கிடக்கிற கிளவியை கூட தூக்கிட்டு வந்து கூட இங்க ஓட்டு போட வைக்கிறாங்கலாம் தெரியும். அது இல்ல மேட்ரு. நான் போடுற ஓட்டு, இந்த சாக கிடக்கிற கிளவி இருக்குல்ல, அந்த கிளவி வந்து ஓட்டு பட்டன்ல அழுத்துது, அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் போதான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த பாட்டிக்கு சந்தேகம் இருக்கலாம்ல, அது ராகுல் காந்தி இல்லை, அந்த பாட்டிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த பாட்டி வந்து மேபி அந்த பாட்டி வந்து கடலூர் பக்கத்துலேருந்து இங்கே வந்திருக்கலாம், சென்னையில் மகன் வீட்டில் இருக்கலாம். கடலூரில் இருக்கிற அந்த ஓட்டை அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதை கேன்சல் பண்ணாமல் அங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து அந்த கிழவியோட ஓட்டை வேற எவனாவது குத்துறானாங்கிறது கேள்வி. இப்போ சந்தேகம் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒழுங்காக தான் நடக்குதா, ஏமாத்துதா, பிஜேபி திரும்ப ஜெயிக்கும் போது ஒரு சந்தேகம் வருது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது நீ டேட்டாவை எடுத்துட்டு நீ உட்கார்ந்து, ராகுல் காந்தி எப்படி பிரசன்டேஷனோட உட்காந்துருந்தாரு, என்னென்ன வருதுங்க, ராகுல் ஸ்ரீவாஸ்தவா காமி, சகுண்டானியை காமி, பிரசன்டேஷன் போட்டு காமி, இங்க பாருங்க இதுதான் ஃபார்ம் 17, இதுல வந்து இந்த மகாராஷ்டிரால இருக்கிற பூத்துல இந்த அம்மா பேர் இருந்தாலும் இந்த அம்மா ஓட்டே போடல, இங்க பாருங்க டிக்லாம் பண்ணல, யாரும் வரல, நாங்க கையெழுத்துலாம் வாங்கல, இப்படி ப்ரூவ் பண்ணி தான் மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும் ஜோலி. அப்படி செய்யல, மாறாக நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணு, இந்த பேனாங்கன இருக்குது, இந்த பேனா இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ண சொன்னீங்க, அல்லது பேனா இது வந்து காலி டேபிள்ல இங்கே பேனா இருக்குது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண சொன்னீங்க, எப்படி ப்ரூவ் முடியும்? சம்மந்தப்பட்ட ஆள் வந்து விளக்கணும். தேர்தல் கமிஷன் அப்படியான ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுது. இன்னைக்கு வந்து ஒரு பைந்தாங்கோழி ஆட்டம் தான், ஒன்றும் இல்லை. இதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய பத்திரிகையாளர் எல்லா தரப்புலையும் இருந்து வந்து வச்சாங்க. ஒரு ஸ்கிரிப்டா இது நடந்தது, அது நடந்தது, நம்ம ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். அதில் இந்த கேரளாவோட ஏசியானெட் பத்திரிகைக்காரன்னு சொன்னாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் விசாரணை தொடங்குவீங்களா? அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை தொடங்குவோம்னு அறிவிக்கல. மாறா எப்படி மன்னிப்பு கேட்கணும்? இல்ல அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பீங்களா இல்ல குற்றம் சாட்டினவரை விசாரிப்பீங்க? அது இன்னொரு பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் கேட்டது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது இந்த அலிகேஷன் தொடர்பாக விசாரணை தொடங்குவீங்களான்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மாட்டை மாற்றி மாற்றி கெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் பதில் சொல்ல, கடைசியில் அவர் சொன்னது ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலனா அப்படின்னு முடிச்சிட்டாரு, வேற எதுவும் சொல்லலை. இன்னொரு ஆஸ்தக்காரங்க எஸ்ஐஆரோட தேவை என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து நேபாள் மியான்மாரிஸ் யாரையா கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டாங்க. இப்போ வந்து நீங்க என்ன சொன்னீங்க, கூஸ்பேட்டியான்னு சொன்னீங்க. நுழைந்தவர்கள், வெளியிலிருந்து அந்நியர்கள் வந்தாங்க. சரி, இப்போ நீ வந்து இத்தனை பேர் இன்எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிற, இறந்து போனவர்கள் பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் தவிர உனக்கு கணிசமான வாக்காளர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது, இவர்கள் நம்ம ஊர்க்காரர்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா,
எத்தனை பேர் மேல சந்தேகம் இருக்குது, அவர்களுக்கு நீ நோட்டீஸ் அனுப்புனியா, அவங்க யார் யார், இத்தனை பேர் மேல எங்களுக்கு டவுட் இருக்குங்கன்னு இன்னைக்கு ஏன் சொல்லல? அவர் என்ன சொல்றாரு, அதுல ஒரு லெவல்ல இருக்குதான். எந்த லெவல்ல இருக்குது? ஒரு ஏஜென்ட் லெவல்ல, எஸ்டிஎம் லெவல்ல என்கொயரி நடந்துகிட்டு இருக்கோம். என்கொயரி நடந்து சந்தேகத்தை யாருனாலும் எழுப்பலாம். இப்போ வந்து சதீஷ் பாய் ஓட்டு போட போகும்போது எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குது, இது உங்க ஓட்டு தானான்னு சந்தேகத்தை எழுப்பலாம். நீ இந்திய குடிமகன் தானான்னு சந்தேகத்தை எழுப்பலாம். வாட்எவர், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது. இப்போ இவ்வளவு தொகுப்பை நீ சொல்லியிருக்கல, அது குறித்து உனக்கு என்ன விவரம் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல. அதே போல இன்னொருத்தர் வந்து சந்தீப் சோருங்காங்கிற ஒரு நபர் பீகார்ல எஸ்ஐஆர் நடத்துறீங்கல்ல, அது கேட்டாங்க எதுக்கு இது இம்பார்ட்டன்ட், எஸ்ஐஆர் ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னா பெரிய வியாக்கியானம் சொன்னார். ஜென்ரலா ஒரு ரிவிஷன் நடக்கும், ஸ்பெஷல் தோசை சாதா தோசை மாதிரி ஒன்று சொன்னார். எனக்கு உண்மையிலேயே ஸ்பெஷல் தோசையிலேயே சாதா தெரியாது. அப்படியே ஒரு தோசையை வந்து உருட்டினார். இப்போ நம்ம ஊர் எடப்பாடி செய்கிற மாதிரி அவர் வந்து ஸ்பெஷல் தோசை ஸ்பெஷல் இது இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்னவா, வீடு வீடுக்கு போய் செக் பண்ணுவாங்களாம். நார்மல் ரிவிஷன்னா ஒருவேளை பிஎல்ஓ ஆஃபீஸர் மிஸ் பண்ணியிருப்பாராம். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து செத்து போனது தெரியாமல் அவர் வந்து தப்பு பண்ணியிருப்பாராம். ஏன் அன்னைக்கு தப்பு பண்ணுற ஆஃபீஸர் இன்னைக்கு தப்பு பண்ண மாட்டாரா? இல்லை, நான் பீகார்ல நேர்லேயே போயிட்டு வந்திருந்தோம். அங்கே அவங்க 3 தடவை வீட்டுக்கு போய்ட்டு போகணும் அப்படின்னா கைட்லைன், அப்படி யாருமே போகலை. என்கிட்ட நான் பேசின பிஎல்ஓ மேடம் சொன்னாங்க 19ஆம் தேதியில எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகவே இல்லை, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நேத்து நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசணுமே. நேத்து அஸ்ஸாம், எம்பி, யூபி, வெஸ்ட் பெங்கால், டெல்லி இந்த பகுதிகளில் ஒரு ஆய்வு நடந்திருக்குது. அந்த ஹிந்துவோட சர்வே. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் இந்தியாவில் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட எந்த சான்றிதழும் இல்லாதவங்க 5% 5 பேர், கிட்டத்தட்ட 5% பேர் இருப்பாங்க. இப்போ அந்த 5% பேருடைய நிலைமை என்னன்னு இதில் கேள்வி கேட்கப்பட்டது. 11 டாக்குமெண்ட் இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல ஏகப்பட்ட கேள்விகள் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. பதில் சொல்லாமல் அப்படி கடந்து போயிட்டாரு. அதே தான் இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு போனாலும் சரி, அஸ்ஸாமுக்கு போனாலும் சரி, மத்திய பிரதேஷ்க்கு போனாலும் சரி, இந்தியாவில் பாதிக்கு மேற்பட்டவர்கிட்ட பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னு அந்த சர்வே சொல்லுது. அப்படி இதை முடிச்சுட்டு நீ வெஸ்ட் பெங்கால் வரணும்னா முதல்ல இப்போ இந்த சர்வேயின் வழியாக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கணும், நாங்கள் தொடங்கி பார்த்தோம், மக்கள்கிட்ட ஆவணங்கள் போதுமான அளவு இல்லை, மத்திய அரசுக்கு பரிந்துரை வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் முதல்ல டாக்குமெண்ட் கூடியா, டாக்குமெண்ட் கொடுக்காம நாங்கள் எப்படி போய் இந்த சர்வே கொடுக்கறது, இந்த சர்வே எடுத்தால் எலிஜிபிளான ஓட்டர்ஸ் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் பக்க சார்பு இல்லாதவர்கள், எங்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது, உன் பேச்சை கேட்டு நான் வந்து மக்களை எலிஜிபிள் வாக்காளர்களை நீக்க முடியாது, அவன் பாவம் கஷ்டப்பட்டவன், ஏன்னா கஷ்டப்பட்டவன் மேலே எனக்கு வந்து ரொம்ப பரிதாபம் இருக்குது, நாங்கள் அவங்களுக்கு வந்து ஏன் வீட்டுக்கு வந்து 0 நம்பர் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாட்டின் இந்திய குடிமக்கள் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, வீட்டு நம்பரை வந்து வீடே இல்லாதவனுக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கலாமா, நீங்களே யோசிச்சு தேர்தல் ஆணையம் விட்டுருமா? அதனால நாங்கள் யாரையுமே மிஸ் பண்ணுறது இல்லை, அதனால 0ன்னு போட்டிருப்போம். ஏன்டா 00 போட்டேன்னு நேரத்தை கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லு. ஆமா, அது வந்து அப்பா இல்லாதவங்களா இருப்பாங்க. ஐடி பிபிஎஃப் நம்ம பேரு கேளுங்க, நீங்க வீடு இல்லாதவங்களுக்கு 0 போட்டீங்க, சரி, அப்பா பேர்ல எதுக்கு புள்ளி வச்சு, நீ அப்பா பேர்ல புள்ளி, அம்மா பேர்ல புள்ளி, புருஷன் பேர்ல புள்ளி, இது என்னது இது? இதுக்கு வந்து இப்பவும் விளக்கம் சொல்லலாம். நீங்க வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அம்மா மகன் உசுரோட இருக்கும்போது அம்மா செத்து போச்சுன்னு சொல்லி அவன் எழுதி எங்க அம்மா செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பார்க்க கூட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கூட்டு போயிட்டு எங்க அம்மா செத்து போச்சுன்னு சொல்றாங்க சார், எங்க அம்மா குத்துக்கல்லாட்டா இருக்குது, இவங்க செத்து போச்சுன்னு சொல்றாங்க. இந்த முறைகேடு பற்றி எதுவுமே சொல்லல. ராகுல் காந்தி அந்த பெங்களூர்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல, பெங்களூர்ல நடந்த பிரசன்டேஷன் மட்டும் இல்ல, அதற்கு பிறகு ராகுல் காந்தி அடியுற்றி நிறைய பேர் திரும்ப யோகேந்திர யாதவ் போனாரு, அவர் செத்து போனாலும் கொண்டு போய் நிப்பாட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிருந்தேன், சாரிங்க தப்பு நடந்துருச்சு, முழுக்க நாங்கள் சர்வ நிச்சயமாக சரியாக இருக்கிற மாதிரியே அவர் பேசினாரு. இன்னொன்று ஒரு தோரணையில முழுக்க திமிர் தெரிஞ்சது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ற மாதிரி. நான் என்ன உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லல, அப்படின்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு அப்படியே மாறிக்கிட்டே இருந்தாரு. அவர் திரும்ப என்ன கேட்கிறாரு, எல்லாருமே நீங்க வந்து என்கிட்ட உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். எதுக்கு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும்? உங்களுக்கு டவுட் வந்தா, எப்போ டவுட் வந்தா, 45 நாள் கழிச்சு டவுட் வந்தா, சட்டம் சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதான், 45 நாளைக்கு கழிச்சு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லுதான். வந்தா இந்த சட்டத்தை வைத்து உங்களை மிரட்டுவோம். இப்போ வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எனக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே, அது நடந்து கொள்கிற முறை மேலே, எலெக்ஷன் கமிஷன் ஆணையரை நியமித்த முறையிலிருந்து எனக்கு சந்தேகம் வருது. திரும்ப இந்த ஓட் ரைஸு, இந்த குற்றச்சாட்டு, டபுள் ஓட்டு இதெல்லாம் வரும் பொழுது இந்த பின்னணியிலிருந்து எஸ்ஐஆர் நடத்தும் போது எனக்கு சந்தேகம் வருது. அதிகாரத்தில் இருக்கிற இந்த அதிகார வர்க்கம், இந்த இவங்க என்கிட்ட ஹம்பிளா வந்து நான் தான் எஜமானன்னு சொல்றீங்களே, அது உண்மையா பொய்யா, இல்லை ஏமாத்து இல்லை டக்கால்ட்டியா,
வந்து என்கிட்ட வந்து ஹம்பிளா சார் அதாவது கும்பிடுறேன் எஜமானா சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து எஜமா உங்கள் பேர் வந்து இதனால மிஸ் ஆயிடுச்சு, நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு ஹம்பிளாக சொன்னோம். அதுக்கு மாறா என்கிட்ட வந்து நீ உறுதிமொழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போ, உறுதிமொழி ஒருவேளை தப்பாச்சு, உன் சந்தேகம் ஒருவேளை தப்பாச்சுன்னு உன்னை தொலைச்சி போடுவேன், சந்தேகம் உன்னால தாண்டா வருது அப்படின்னு மக்கள் சொன்னால் அதை வந்து நெகேட் பண்ணுற வேலையை செய்கிறாங்க. இன்னொன்று இதை அடிக்கடி சொன்னார். ஃபர்ஸ்ட்ல கேள்வி கேட்கும் மியான்மார் பர்மாக்காரங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது பதில் சொல்ல. ஆனால் நடுவில் சம்பந்தம் இல்லாமல் பஞ்சாலை போட்டுருந்தாரு, இந்தியர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும், வேறு யாரையும் நாங்கள் வாக்களிக்க விட மாட்டோம். சர்ரா இந்தியர்களை முதல்ல வாக்களிக்க விடுன்னு தான் கோரிக்கை இல்லை. இப்போ வந்து ஓட்டு அதிகாரி யாத்திராக நடத்துறாரு. ராகுல் காந்தியோட கோரிக்கை என்ன? பாகிஸ்தான்காரங்கள ஜப்பான்காரங்களாம் கூட்டு வந்து ஓட்டு போடும். இங்கே பீகாரில் கல் உடைச்சிட்டு இருக்கான், அவன் வந்து வேற ஊருக்கு மைக்ரேட் பண்ணி போயிருக்கான்னா அங்கே ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரியும். எல்லா ஒரு முதலாளிகளும் சேர்ந்து தான் சுரண்டுறாங்க. தமிழ்நாட்டிலையும் பீகாரிகளை இங்கே இருக்கிற தமிழ் முதலாளிகளும் சேர்ந்து தான் சுரண்டுறாங்க. அவங்களுடைய அவங்க எதுக்கு வர்றாங்க? அவங்க தங்களுடைய உழைப்பை கொஞ்சமாவது கொடுத்து கொஞ்சம் காசை கொஞ்சம் சேர்த்துட்டு தான் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வர்றாங்க. அவனை வந்து நீ இந்தியன்னு ப்ரூவ் பண்ணு. இப்போ அவனுக்கு என்ன தோணும்? நான் என்னுடைய 5 நாள் வேலையை விட்டுட்டு இங்கேருந்து பீகாருக்கு நீங்கள் போனீங்களா ட்ரெயின், எத்தனை ட்ரெயின் அவைலபிள்? நான் அன்றைக்கி ஃப்ளைட் செக் பண்ணி பார்த்தேன், காலையில் 6 மணிக்கு ஏதோ 9 மணிக்கு ஏதோ ஃப்ளைட் இருக்குது. இங்கேருந்து காலைல ஒரு 12 மணிக்கிட்ட ஒரு ஃப்ளைட் போகுது. திரும்ப அங்கேருந்து வரணும் காலங்காத்தால ஒரு ஃப்ளைட் வருது. 2 ஃப்ளைட் இருக்குது இங்கேருந்து, 2 ஃப்ளைட் அங்கேருந்து இருக்குது. மற்றபடி இருக்க ஃப்ளைட் எப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ஹைதராபாத்தில் போய் தேவடு காக்கணும், இங்கேருந்து 9 மணி நேரம் போகணும். ஃப்ளைட்லேயே இந்த நிலமை. ட்ரெயினில் எங்கேருந்து போனால் அதுக்கு ஒரு நிலமை இருக்குது. இங்கேருந்து வேலையை விட்டுட்டு அங்கே போயிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வருவது, நீ வந்து வேலையை விட்டுட்டு பைசா செலவழிச்சு நீ என்கிட்ட வந்து இந்தியன்னு ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போனால் நீ இந்தியன் அப்படின்னு சொன்னால், சாதாரண உழைக்கிற மக்கள் என்னுடைய 500 ரூபா கூலியை விட 5 நாளுக்கு கூலி 2500 ரூபா, என்னுடைய 5 நாளுக்கு எனக்கு கிடைக்கிற 2500 ரூபா கூலியை விட நீ கொடுக்குற அந்த ஓட்டு சீட்டு எனக்கு தேவையில்லைன்னு ஒருத்த முடிவு பண்ணுவானா இல்லையா? சாதாரண ஏழை அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நான் ஓட்டு போடலாம், எனக்கு என்ன நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு அவங்க அந்த அறிவுல இருந்து தான் பேசினாங்க. இல்ல, அவன் சாதாரண மக்கள், அவனுக்கு உழைச்சி அவன் வீட்டு பிள்ளைகள் ஒரு வேளை சோறு சாப்பிட்றத நினைப்பானா? நீ கொடுக்குற அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு உன்னை வச்சுட்டேன் பீகார்ல தான் என்ன நினைப்பான்? நான் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன், என்னோட நிலைமை படிப்பறிவு இல்லை, அப்புறம் வந்து போதுமான அளவு பொருளாதார நிலைமைகள் மேம்படலை, இப்படி உனக்கு ஓட்டு போட்டு என்னடா இந்த ஓட்டு ஜனநாயகத்தில் பங்கெடுத்து இந்த நாட்டின் நல்ல குடிமகன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதுமா? எனக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்ககிட்ட போயிட்டு டாக்குமெண்ட் கொடு, அதை கொடு, இதை கொடு, உன்னை மேலே உட்காந்து ஒரு அதிகாரி தோரணையில் பேசுறது இருக்குல்ல, அதில் உயிரோடு இருக்கவனை செத்து பண்ண பெர்மனென்ட்லி மைக்ரேட்டட்னு சொல்றது. இது மெஷின் ரீடபிள் பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? பிரைவசி பாதிக்கப்படும் சொன்னார். மெஷின் ரீடபிள் கொடுத்தா. இப்போ நான் என்ன சொல்றேன்? மெஷின் ரீடபிள் இல்லை, எனக்கு சந்தேகம் உன் மேலே எவ்வளோ சந்தேகம்னு கேட்டால் 7 அடிக்கு நீ வச்சிருந்தாலும் உட்காந்து நான் செக் பண்ண தயாருங்கிற அளவு வந்தாச்சு. இப்போ பிரைவசி பாதிக்கப்படாதா? நீ வந்து எப்படி இதை வந்து மெஷின் ரீடபிள் கொடுக்கலாம் பிரைவசி பாதிக்கப்படாதுங்க, ரொம்ப ஓட்ட வாதம் அது. எனக்கு இது டூப்ளிகேஷன் இருக்கு, என்னுடைய வாக்கை திருடுகிறாய் அப்படிங்கிற பொழுது இந்த நாட்டில் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வுகள்லாம் சேர்ந்து ஒருவேளை முடிவு பண்ணாங்கன்னா நீ கொடுக்குற ஸ்கேன்டு பேப்பரை உட்காந்து செக் பண்ண மாட்டாங்களா? அது வந்து ஓட்டவாதம். ஆனால் அதை வந்து எல்லாரும் பரஞ்சோய் குஹா தாக்கூர்தாலேருந்து அப்புறம் வந்து பிருந்தாங்கிற இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பத்திரிகையாளர், அதற்கு பிறகு வந்து இன்னொருத்தர் முகேஷ் காஷ்யப்னு நினைக்கிறேன், அவரும் மெஷின் ரீடபிள் நிறைய பேர் கேட்டாங்க. இதில் ஒரு 3 பேர் இப்படி கேட்டாங்க. இன்னொன்று ஒருத்தர் மிக முக்கியமான கேள்வி என்ன கேட்டார்? இபிஐசி இருக்குல்ல, இபிஐசி நம்பர், அந்த நம்பர் சார் ஒரு இடத்துல ஒன்று இருந்து 2-3 இபிஐசி நம்பர் எப்படி இருக்க முடியும்? ஒரே ஆளுக்கு ஒரே எபிக் நம்பர் வைக்க வேண்டியதானே? அப்படி ஒரு யூனிக்கான ஐடி கார்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆதார் மாதிரி பயோமெட்ரிக் பிரச்சனையே இல்லையே, எதுக்கு டூப்ளிகேஷன் வரப்போகுது? எல்லாருக்கும் எபிக் ஆதார் மாதிரி ஒரே ஐடி கார்டு கொடு அப்படின்னு சொன்னால், இப்பவும் அது இன்னொரு விஷயம் தான் சொன்னாங்க. ஆதார் மாதிரி ஒரே ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் லோக்கல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறல்ல, சர்டிஃபிகேட் இல்லாதவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஆதார் கொடுத்தா சர்டிஃபிகேட் வராங்க, ஆதார் செல்லாது, ஆதார் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதை வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீ எதை வச்சு இந்த வரைமுறையை வரையறுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட பதில் இல்லை. நிறைய டைம்ஸ் நான் இந்தியா டுடே எல்லார்ட்டையும் வந்து கேட்டாங்க. 6-7 மாசத்துல 22 லட்சம் பேர் இறந்துட்டதா சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி தான் இவங்க நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது எப்படி 6 மாசத்துல 22 லட்சம் பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு பதில் சொன்னார். 6 மாசம் இல்லை, இது கடந்த 2003க்கு அப்புறம் எடுக்கப்பட்டதுல இதுதான் எஸ்ஐஆர். கடந்த 20 வருடங்களாக இதெல்லாம் சரியா கவனிக்கப்படலை, அதை தான் நாங்கள் இன்னைக்கு வந்து மொத்தமாக டோட்டலாக 22 லட்சம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, 22 லட்சம் பேர் செத்து போயிருக்கிறாங்க, 32 லட்சம் பேர் மைக்ரேட் ஆகிருக்கிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஜனவரி மாதத்துல தான் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வந்து ஜூலை மாதத்தில் பண்ணுறீங்க. எதுக்கு அதுக்குள்ளே எப்படி செத்து போனாங்க அப்படின்னு கேட்ட உடனே லோக்கல் பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் செத்து போனவரை கண்டுக்காம விட்டுருப்பாராம். அப்போ அதில் ஒரு லெவலில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோன்னா, நீ அப்போ ஏற்கனவே எலெக்ஷன் நடந்தபோது தப்பு பண்ணிட்டு இருக்க. எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணியிருக்கு. தப்பு பண்ண எலெக்ஷன் கமிஷன் அல்லது லோக்கல் லெவல் ஆஃபீஸரும் உனக்கு அந்த பிழையை திருத்தறதுக்கான மெக்கானிசம் வேணும்ல. ஏன் இங்கே விட்ட, இத்தனை வேற விட்டே ஏன் விட்ட? 22 லட்சம் வேற விடுறதுங்கிறது சாதாரண தப்பா? அப்போ 22 லட்சம் வேற விட்டுட்டு கடந்த தேர்தலில் பீகார்ல நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன நீ சொல்ற 65 லட்சம் பேரை நீக்கி இருக்க, இந்த 65 லட்சம் பேர் தான் 2024 ஓட்டு போட்டிருக்கான். அவர் ஜம்ப் பண்ணி ஓடிவிட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. அவர் ஆக்சுவலி சொன்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல. இன்னொரு கேள்வியும் அவர் கேட்ட ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிச்சாரு. நாங்க ஸ்பெஷல் தோசை ஊற்றிருக்கோம், ஸ்பெஷல் தோசை ஊற்றிருக்கோம், ஸ்பெஷல் தோசை ஊற்றிருக்கோம். ஏன் இதுக்கு வந்து முன்னாடி நடந்த தப்புக்கு என்ன சொல்றீங்க? அது ஸ்பெஷல் ரிவிஷனுங்க, முன்னாடி நடந்தது சாதா ரிவிஷன். இதே தான் அவர் ஆரம்பத்துல இருந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். அதே குப்தா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு மதத்திற்கு சார்பாக செயல்பட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவாக இது செயல்படுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுனாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுவும் ஸ்பெஷல் தோசை ஆயிடுச்சு. நீங்க நாங்கள் கட்சி சார்போடு இல்லை, எங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லோரும் சமமானவை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாலும், அது வந்து ஆரம்பத்தில் ஸ்பீச்சில் அப்படிதான் சொன்னார். எலெக்ஷன் கமிஷன் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இதெல்லாம் எல்லாமே சரிசமம்னு சொன்னா, பிஜேபிக்காரன் சொல்றதுக்கு மட்டும் அவனுக்கு கோவம் வர மாட்டேங்குது. அனுராக் தாக்கூர் சொன்னா கோவம் வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், இசிஐ வந்து தப்பே பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், இசிஐ தப்பு பண்ணுது அப்படின்னு இன்னொரு தரப்பு ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்புன்னு தான் உன் கருத்துப்படி. இப்போ வந்து செத்து போனவங்கலாம், உயிரோடு இருக்கவங்களாம் செத்து போனவங்கன்னு சொல்கிறேன். இந்த டேட்டாவில் சில ஃபால்ட் லைன் இருந்ததுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னால் நான் தப்பு செஞ்சோன்னு எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்கிறாரு. நாங்கள் முன்னாடி பண்ண சாதா ரிவிஷன்லாம் தப்பாக இருந்திருக்குது, ஸ்பெஷல் ரிவிஷன் தான் தப்பை நாங்கள் சரி கட்டிடுவோம்னு சொல்லிடுறேன். தப்பை நீ சரி கட்டிடுவேன்னு சொல்லி மக்கள் முன்னால் வச்சு 65 லட்சமே ஒரு போகஸ் ஏமாத்து வேலை அப்படின்னு மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வர வர நம்பர்ஸ் வந்து வெளியே வருது. இப்போ இவரே சொன்னதுபடி ஆயிரக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வருது, ஆயிரக்கணக்கான பேர் தெரிஞ்சவங்க. இப்போ அந்த யாத்திரை போக போக நான் அறிந்த வரைக்கும், அங்கே லோக்கலில் பேசின வரைக்கும், இது வந்து லட்சங்களில் வரப்போகுது. வெளியில் லட்சங்களில் வரையும் போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? உச்சநீதிமன்றம் நேர்மறையாக புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை நிறைய பிழைகள் இருந்தால் நாங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு அதில் வந்து பெரிய ரொம்ப ஆசை வச்சுக்கலாம் அப்படின்னு தோணலை. ஆனால் அந்த யாத்திரை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம். கிரவுண்டில் அது ஒரு பெரிய வைபை கிரியேட் பண்ண போகுது. இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அதாவது மகாராஷ்டிராவில் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஏகப்பட்ட ஓட்டு விழுந்திருக்குது, நிறைய ஓட்டு ஆடிங் நடந்திருக்குது. இதை பற்றி குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேட்டப்போ அவர் வந்து இந்த மாதிரி பதில் சொன்னார். என்னன்னா, 45 நாளுக்குள்ளே நீங்கள் சொல்லியிருக்கணும். அது போக எல்லா ஓட்டர் லிஸ்ட்டுமே அங்கே இருக்கிற பிஎல்ஓ அண்ட் பிஎல்ஏக்கு தெரிஞ்சது தானே. இப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே பூத்தில் தானே இருப்பாங்க, அப்புறம் எப்படி இந்த ஓட்டு விழுவும் அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து அவர் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லை, அனைத்து கேள்விகளுக்கும் அவர் வந்து பிஎல்ஓ பிஎல்ஏ அல்லது இந்த பூத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி சார்பான ஆட்கள் இவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடக்கும், எஸ்கேப் ஆயிட்டாண்டா அப்படிங்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பிஎல்ஓ பிஎல்ஏ பூத் லெவல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஏஜென்ட் உங்கள் கட்சிக்காரன் தாண்டா தப்பு பண்ணிருப்பான். பாரு, நீங்கள் இருந்தால் பண்ணோம், நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், இப்போ பூத் லெவல் ஏஜென்ட் இவர் என்ன பண்ணுறாரு, பொறுப்பை கட்சிக்காரர்கள் மேலே, பூத் லெவல் ஏஜென்ட் மேலே, அல்லது நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்றாரு, கட்சிக்காரங்கிட்ட கேட்டு தானே பண்ணோம். நாங்கள் எலெக்ஷன் நடத்துறதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டையோ பூத் லெவல் ஆஃபீஸரையோ நம்பலை. மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுங்கிற ஒரு பாடி இருக்குது, அது எல்லாத்தையும் கண்காணிக்கும், அது சர்வ வல்லமை படுத்துறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மீதான கேள்வி. நீ வந்து கட்சிக்காரன் ஓட்ட சொன்னால இவங்ககிட்ட இந்த பிஜேபி காங்கிரஸ் இந்த கட்சிகளை நம்பி தான் இந்த தேர்தல் கமிஷன் நடக்குது, அப்படி கிடையாது. அப்ப அந்த தன் மீதான பொறுப்பில் இருந்து விடுபட்டு விட்டு அது நேரடியா கட்சிக்காரர்களை நோக்கி இப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த மொத்த கொஸ்டின்லயும் கடைசியில ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, ஆக்சுவலி அது ஒரு ஸ்டேஜ்டு, சில இடங்கள்ல நீங்க கடைசி அந்த கேள்வி கேட்கறது மாதிரி இருந்தது. 2 கேள்விகள். ஒன்று, ராகுல் காந்தி மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க, இது கடைசி கேள்வி. அதுக்கு முன்னால் என்னன்னா, சார் ஒருவேளை ராகுல் காந்தி வைக்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் எஸ்ஐஆர் நடக்குதோ அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டார். அது என்ன, தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடக்குது, அந்த முறைகேடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் எஸ்ஐஆர். அவர் ராகுல் காந்திக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜிங் கடைசியில் நரேஷனுக்கு வந்தது. அப்புறம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார். மொத்தத்தில் சாரமாக சொல்லணும்னா,
இதில் அனைத்து தரப்பிலும் பத்திரிகையாளர் இருந்தாங்க. சில நவபாரத் டைம்ஸ், அப்புறம் வந்து இன்னும் சில இந்தியா டுடே, நவபாரத் டைம்ஸ் அவர் தான் கேட்டாங்க. நாங்கள் இவங்க ஒருவேளை ராகுல் காந்தி பதில் கேட்கலனா அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்ன நோக்கத்தில்? அப்புறம் ஆஜ்தக் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கேள்வி கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கோடி மீடியா எல்லாமே நீங்கள் ஏன் மோடி இந்த ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் ஏன் ராகுல் காந்தி மேலே ஏன் லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, எங்களை வந்து நீங்கள் எங்களால் முட்டு கொடுக்க முடியலைங்கிற வேலை தான் கேள்வி கேட்டாங்க. சாரத்தில் இவர் வந்து தன்னைத்தானே எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனர். இது அடுத்த கட்டத்திற்கு அங்கே பீகாரில் நடக்க போகிற ஓட் அதிகார் யாத்திராவுக்கு ஒரு அடிஷ்னல் எலமெண்ட்டாக துண்டு துக்குடாவாக வெட்டி போட்டாலே வந்து நிறைய எலமெண்ட் இதில் கிடைக்கும். ராகுல் காந்திக்கு ஒரு சக்கப்போடாக இருக்கும் பொழுது நாம் திரும்பி அடிக்கடி ஒவ்வொருக்குள்ளதும் பேசும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம அலட்சியமாக இருந்து இதை முடிச்சிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு 15 நாள் இருக்குது. உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, பீகார் எஸ்ஐஆர் ஃபார்மில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை நீ என்கிட்ட சொல்லு. வாங்க, நீங்கள் எதிர்கட்சிகள், ஆளும் கட்சி, இருக்கிற அனைத்து கட்சி, நாம் எல்லாரும் சேர்ந்து இதை சரி பண்ணுவோம். அதை விட்டு நீங்கள் என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் ஆதாரத்தையே தரல. திருப்பி அதை தான் சொல்கிறாரு. ஆதாரம் எங்கேயும் தரல. செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அப்படி நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், அது மாதிரி இன்னொரு 1க்கு பிறகு யார் வந்தாலும் முடியாதுன்றாரு. சரியா? அது வந்து அதுக்கு முன்னால ஓட்டர் சுச்சின்னு ஒன்று சொல்றாரு, அது ஓட்டிங் லிஸ்ட். அப்புறம் மததாத்தாவுடைய ஓட்டு போடுற அந்த காலகட்டம், அந்த ஓட்டர் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடும் இப்படி ஒன்று சொல்றாரு. இதில் அவர் பேசும் பொழுது எல்லா கட்சிகளும் வாங்க, நாங்கள் உங்களை அழைக்கத்தானே செய்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆக்சுவலி நோக்கம் அது இல்லை. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் யாரோட ரிலேஷனில் இருக்கணும்? மக்களோட. மக்கள் யாராவது ஒருத்தர் கூட விடுபடாத மாதிரி நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். 65 லட்சம் பேரில் நீங்கள் யாராவது எனக்கு ஒருவேளை சந்தேகத்தை எழுப்பினால், நீங்கள் வந்து என்கிட்ட புகார் கொடுத்தால், அப்போ நாங்கள் அதை சரி பார்ப்போம். ஒருவேளை நான் புகார் கொடுக்கல, நீ 65 பேர் லிஸ்ட்டு, 65 லட்சம் லிஸ்ட் இருக்குல்ல, அது நீ என்ன சொல்லி சொல்கிறாரு இவர், நாங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு அப்படி தான் 65 லட்சம் பேரை ரெடி பண்ணோன்னு சொல்கிறேன். தரவாக செக் பண்ணதில் எப்படி உயிரோட கொஞ்சம் இது பண்ணாதான் வருது? அப்போது நீ தரவாக செக் பண்ணேன்னு சொன்னதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாரு. இந்த மாதிரி தவறுகள் இருக்கும். இல்லை, அப்படி சொல்ல, தரவா செக் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. செக் பண்ணி தான் 65 லட்சத்துக்கு அவர் தவறுகள் நடக்கும்னு சொல்றாரு. அதுலேயும் சில தவறுகள் நடக்குதுன்னா ஆயிரக்கணக்கானவர் எங்கள்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்கன்னு இதே ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு. அப்போ ஆயிரக்கணக்கான வர்றாங்கன்னா பீகாருடைய டெமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. பீகாருடைய மக்கள் அவங்களுடைய லிட்ரஸி, ஆவணங்கள் ஆக்சஸ், அரசாங்கத்தில் 15 நாளில் அவங்க டாக்குமெண்ட் பெற முடியுமா? நீதிபதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பேசும்போது 65 வயசில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 65 வயசில் பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்காதான்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் நீதிமன்றம் கேட்குது. உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இப்போ போய் அன்னைக்கு நீங்கள் ஒரு பார்ட்டியை பற்றி சொன்னீங்களே, அவங்க வந்து இருக்கிறத விற்றுக்கொண்டு அதை ஆவணங்கள் வாங்கினாங்க, வித்துட்டு போய் அப்படி எத்தனை பேர் வாங்குவாங்க? நீங்கள் 15 நாளில் என்ன, இவர் மோடி சொன்னார்ல ஆளுக்கு 15 லட்ச ரூபா போடுறோன்ட்டு, அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் பங்கெடுக்கிறதுக்கு மக்களுக்கு ஏதாவது காசு கொடுக்குதா? உங்களுக்கு நாங்கள் உழைக்கிற அந்த காசுல இருந்து உங்களுக்கு அன்றாட செலவுகளுக்கு உங்களுக்கு சம்பளம் வருது. ஆனால் மக்கள் ஆவணங்களை கொடுப்பதற்கு செய்ய வேண்டிய மெனக்கெடல் இருக்குல்ல. அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு அவன் ஒரு விவசாய கூலியாக போவான். நம்ம ஊர் மாதிரி இல்லை. அங்கே வந்து பீகாரில் மிக பின்தங்கிய மக்கள் வாழ்கிற இடம். அங்கே வந்து அங்கே ஏற்கனவே இந்த பத்தானி தோலால இருந்து அந்த ரன்வீர் சேனாலாம் இருக்கிற இன்னும் பெருசாக அழியலை. அந்த அளவுக்கு பண்ணையார்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிறவன் ஒரு நாள் பண்ணையார்கிட்ட கேட்டு அல்லது அங்கே இருக்கிற நில உடைமையாளர்கிட்ட கேட்டுட்டு, நான் சார் இன்றைக்கி போய் நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால், டேய் நீ மனுஷனே கிடையாது, உனக்கு எதுக்குடா ஓட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஓட்டு இருந்தாலும் லோக்கலில் வட இந்தியாவில் பல இடங்களில் இப்பவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார், அந்த பண்ணையார் அல்லது லோக்கல் சாமியார், இப்போ பீகாரில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நிதிஷ்குமார் வந்ததுக்கு பிறகு நிறைய சாமியார்களை பரப்பி வச்சுருக்காங்க. இந்த சாமியாரை ஒரு கிராமத்துக்கு பிஎல்ஓ கிடையாது, இவன் பிஎல்ஓ, பிஜேபி ஒரு சாமியார் பிடிச்சி வச்சு சாமியார் தீர்மானிப்பான் அந்த ஊர் ஓட்டை. அந்த அளவுக்கு நெருக்கி வச்சிருக்கும் பொழுது நீ வந்து 15 நாள் டைம் கொடுத்தேன்னு சொல்கிறதே முதல்ல ஏமாத்து வேலை. இது வந்து பால் அந்த பகுதிக்கு போடுறது. நான் கூட 15 நாள் கொடுத்தேன், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கல. ஆனால் அந்த சவாலையும் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனங்கிறது தான் அந்த ஓட்டதிகார யாத்திரா. 15 நாள் கொடுத்துருக்கல, 15 நாளில் என்ன பண்ணுறேன்னு பாரு. செப்டம்பர் 1க்கு நாங்கள் வருவோம். செப்டம்பர் 1க்குள்ளே அவங்க போகிற அந்த பயணத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த மொழியில் பேசாது, இறங்கி வர வைப்பாங்க. இல்ல ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாருல, 2 இடத்துல பேர் இருந்துச்சு, 4 இடத்துல பேர் இருந்ததுன்னு.
அதுக்கு வந்து அவர் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டு சீட்டுல, அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற பேர் என்பது தனி, ஓட்டுக்கு போய் போடுறோம்ல, வாக்குச்சாவட்டில் போய் ஓட்டு போடுறோம்ல, அது தனி. இதுக்குண்டான சட்டம் 1950 உள்ளது, இதற்கு உண்டானது வந்து 1951 உள்ளது. இது ரெண்டையும் நீங்க வந்து சேர்த்து தவறாக மிஸ்கைட் பண்ணாதீங்க. ஏன்னா இவர் ரெண்டு இடத்துல பேர் இருக்கலாம், இருக்கு வாய்ப்பு. ஓட்டு போட்டாரா? 2 இடத்துல ஓட்டு போட்டாரா? அந்த ஓட்டு போட்டால் அது வந்து அது வந்து குற்றச்செயல் அப்படிங்கிறாரு. ஓட்டு போட்டவன குற்றச்செயல்ங்கிறாரு. ஓட்டு போட்டவன் குற்றத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியுங்க கேட்கிறாரு. அதான அர்த்தம். ஓட்டு போட்டவன் குற்றம் செஞ்சுட்டான், சரியா? நீ 2 இடத்துல நம்பர் பேர் வச்சிருக்கிற. சகுன் ராணி தான் எக்ஸாம்பிள். சகுன் ராணி ஒரு இடத்துல ஓட்டு போட்டாங்க, இன்னொரு இடத்துல இருந்த லிஸ்ட்ல யாரு ஓட்டு போட்டா, அந்த ஓட்டு போடப்பட்டதா? அதே தான் நானும் கேட்கிறேன். அந்த இடத்துல அங்க ஒரு பூத் அசிஸ்டன்ட் உட்கார்ந்துருப்பார்ல, ஒவ்வொரு கட்சியில இருந்தும் அங்க வந்து அதே போட்டோவில் ஒரே இடத்துல இருந்து இப்போ ஒரு ஆள் வந்து இன்னைக்கு இங்க மகாராஷ்டிராலையும் போட்டு அங்கேயும் போய் போட முடியாது, இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் போட முடியாது தானே. இப்ப இங்க அந்த பேர் இருக்குது, இங்க லோக்கல்ல கட்சிக்காரங்க பலமா இல்லாத பொழுது அல்லது பலவீனமான பூத் ஏஜென்ட் இப்படி யாராவது ஒருத்தவங்களை வச்சிருக்காங்கன்னா அவங்கள இந்த பிரியாணி சாப்பிட காலையில இருந்து உட்காந்துருப்பாங்க, பயங்கர கடுப்பா இருக்கும். நீங்க உட்காந்து அதை வர போறவனை பார்த்து லிஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு காலையில கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், போக போக டயர்டா இருக்கும். இப்போ அதுல ஊறி போனவன் இருக்கான்ல, இப்போ சில நேரம் அந்த பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுவான், அவன் உட்காந்துருக்கிறவன் யாராவது சின்ன பையில கூப்பிட்டு இதை பார்த்துக்கிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போனது உண்டு. அப்புறம் லோக்கல் ஏரியாவில் பொறுத்த அளவுக்கு ஏரியாவில் இருக்க ஒரு ரவுடியோ எவனோ ஒருத்தர் தான் பிஜேபி காரனா இருப்பான். லோக்கல்ல பூத்துக்குள்ள ரவுடிங்க வருவாங்க, வந்து என்ன பண்ணுவான், ஒருத்தனுக்கு வந்துட்டு வெளியே போடா, என்ன சாப்பிட்டு வாடா போடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறது நடக்கும். இது நானே பார்த்துருக்கேன். அப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யம் தான் பேப்பர் எடுத்து பேப்பர் அப்படி கச்சன்னு ஆகி. லோக்கல்ல நம்ம வந்து யதார்த்தத்தை பேசுவோம். எதிர்கட்சிகளில் இருக்கிற எல்லாருமே யோக்கியர்கள், ஆளுங்கட்சி பிஜேபியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள். அப்படி இல்லை. கிரவுண்டில் இருக்கும் பொழுது அந்த பூத்துக்குள்ளே சில நேரம் அப்படியான அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துடும். கண்காணிப்பு ஒரு வேளை இல்லைன்னா ஈஸியாக மாற்றி விட்டுருவாங்க. அந்த வேலை ரொம்ப ரொம்ப சாத்தியம். அது அவர் ஞானேஷ்குமாருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சிசிடிவியை தரமாட்டேங்கிறாரு. சிசிடிவி கூட பிரைவேசி பாதிக்கப்படும்னா நீ இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது இது. நீ வந்து வாக்கு திருட்டு ஒரு வேளை நடக்குதுன்னு சொன்னா, இப்போ வந்து எமர்ஜென்சின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, எமர்ஜென்சி என்ன? நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி லெவலில் பிரச்சனை வந்துச்சுன்னா தனிநபர் உரிமை என்பது கிடையாது. அப்படியான ஒரு நெருக்கடியா இதை கருதினால், ஏன்னா வாக்கு தான் இந்த ஜனநாயகத்தின் ஆதாரம், அதுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா பொதுவில் வச்சு ஒரு நாள் செக் பண்ணாதான் என்ன பிரச்சனை. மக்கள் வந்து எங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டுடுச்சு, நீ வந்து என்ன பண்ண போற, நீ வந்து சிசிடிவி கேமரா வச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டான்னு காமிக்க போறது இல்லை. வெளியில கூட்டம் இருந்துச்சுன்னா காமி, 5 to 6 மணிக்கு மேல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு நீ காமி. இது உண்மையிலே கூட்டமா அல்லது கும்பலா உள்ள போயிட்டு ஓட்டு பெட்டியை திருடி உள்ள கொண்டு எதுவும் போட்டானா? இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6 ஒரு 1000 ஓட்டு விழுதுன்னு வச்சுப்போமே, 1000 பேர் போறதையாவது நீ வீடியோல காமி, தூரத்துல இருந்து கூட காமி, பிளர் பண்ணி கூட காமி, 1000 பேர் போறான்னு காமி. அதை காமிச்சுட்டு அது முடிஞ்சு போச்சு. 1000 பேருக்கு பதிலா 1000 ஓட்டு விழுந்த அந்த கால இடைவெளியில ஒரு 4 பேர் தான் உள்ள போயிட்டு வந்திருக்காங்கன்னா அது அந்த டவுட்டா நான் செக் பண்ணிப்பேன்ல. அந்த நம்பிக்கை நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவர்களை மக்கள் நியாயமாகத்தான் புறக்கணித்தார்கள். அவர்கள் போதுமான அளவு பரப்புரை செய்யவில்லை. பிஜேபி தன்னுடைய பரப்புரையால் வென்று விட்டதுன்னே வச்சுப்போம். அது நீ மக்கள் மத்தியில் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் காமிச்சிட்டா கம் கிளீன் ஆட்டோமேட்டிக்கா ஓகே, எல்லாரும் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, காங்கிரஸ் வந்து பொய் சொன்னாலும் சரி எங்களுக்கு அது வசதியா இருக்குன்னு யாரும் வந்து திரும்ப கேட்க போறதில்லை. நீ வெளிப்படையா வந்து தன்னோட டிரான்ஸ்பரன்சி ப்ரூவ் பண்ணிட்டா யார் வந்து அதுக்கப்புறம் மல்கிட்ட போறவன்டா? நீ மறைக்க 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 இந்த சவடால் விடுறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, பிஜேபி காரனை விட்டு திட்ட வைக்கிறது, இப்போதான் சந்தேகமே மக்களுக்கு வருது. லைட்டா வந்த சந்தேகத்தை பெரிய சந்தேகமா மாத்துறதுக்கான வேலையை ஞானேஷ்குமார் செஞ்சுட்டாரு. அது வந்து ரொம்ப தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அம்மா அக்கா அவங்களுடைய பிரைவேசி இப்படிலாம் பேசுனதன் வழியாக நல்லாவே எக்ஸ்பிரஸ் ஆகிட்டாரு. அடிக்கடி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்லாம் சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு யாருன்ட்டு. ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படிதான் நான் பார்த்துருக்கிறேன். அது பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி நடந்ததும் அப்படிதான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த சிஸ்டத்துல இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல 5 பேர்கள் வரிசையாக கேள்வி கேட்கறாங்க. அந்த 5 பேருக்கு சேர்த்து இருந்த 5 பேருமே ஆளுக்கு 2 கேள்வி கேட்கறாங்க குறைந்தபட்சம். ஒருத்தர் ஏபிபி நியூஸ்ல இருந்து கேட்கறாருன்னா இது ரிலேட்டடா நான் இன்னொரு கொஸ்டின் சேர்த்தே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அது உடனே இன்னொருத்தர் உடனே அடுத்து வந்து ஏபிபி நியூஸ் முடிஞ்சதும் இந்தியா டுடேல இருந்து ஒரு லேடி கேட்கறாங்க. இப்படி 5 கொஸ்டின்னா கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த 5 கேள்விக்கு சேர்த்து இவர் மொத்தமா பதில் சொல்றாரு. இதன் மூலமாக தான்
அவர் வந்து இடையில ஒரு 10 கேள்வியில ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்லி மிச்சம் 8 கேள்வியை ஸ்கிப் பண்றாரு. இதுதான் எப்பவும் வழக்கமா நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இப்படிதான் நடக்கணும், அப்படிதான். இப்போ ட்ரம்ப்லாம் சர்வதேச அளவில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல எனக்கு மூஞ்ச பிடிக்கல, நீ வெளியே போ அப்படிலாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறாரு. அது அவங்க லட்சணம். இப்போ ராகுல் காந்தி நடத்தும் போது எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சு சொல்லலாம். எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க, நீங்க 7.2 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றீங்க, 11 டாக்குமெண்ட் இல்லாதவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் வந்து 2004 அருணாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த எலெக்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளி வச்சுது. நீ ஏன் தள்ளி வைக்கல? இப்போ வந்து ரூலை மாற்றி எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது ஏன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எதை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஏன் வந்து டெட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இதுதான் இப்படி மொத்தமாக ஏகப்பட்ட கேள்வி. இது மட்டும் ஒரே செஷனில் இப்போ கடைசியில் ஒரே செஷனில் இப்படி கேட்டு முடிச்சவங்க என்ன சொல்கிறாரு, நான் பாருங்க 22ஆம் தேதி நவம்பரோட எலெக்ஷன் நடத்தி முடிக்கணும், டைம் அவதியம் இல்லை, செப்டம்பர் 1 முடிச்சுட்டு மற்ற வேலைகள் போகணும். பத்திரிகைகள்கிட்ட அவர் கேள்வி கேட்டாரு திருப்பி, எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தணுமா எஸ்ஐஆர், அதுக்கு முன்னாடி நடத்தணுமா? இல்லை அதுதான் அது வந்து இப்போ ஒரு மூடு செட் பண்ணுறாரு. 22 நவம்பருக்குள்ள சட்டமன்றம் காலம் முடிஞ்சு போயிடும், எக்ஸ்பயர் ஆயிரும். அப்போ நான் வந்து எலெக்ஷன் நடத்தி தான் ஆகணும். அதுக்கு முன்னால் 1 செப்டம்பருக்கு முன்னாடி நான் வந்து இந்த லிஸ்ட்லாம் ரிவைஸ்லாம் பண்ணேன். அதுக்கு டைம்லாம் இருக்கும். உங்களுக்கு 15 நாள் டைம் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து டைம் சொல்கிறார். ஒரு 3 டேட் சட்டப்படி 1 ஜனவரி, 1 ஏப்ரல், 1 ஜூலை, 1 அக்டோபர் இப்படி தான் பண்ண முடியுமா சட்டம் சொல்லுதான். அன்னைக்கு 1 ஜனவரி பண்ண வேண்டியதானா, முன்னாடியே அது பண்ணியாச்சு. 1 ஜனவரி பண்ணது தான். இப்போ வந்து நவம்பருக்குள்ளே என்ன ஆகிடும், 11 மாதம் ஆகிடும். அப்போ 11 மாதத்தில் எத்தனை பேர் செத்து போகிறாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் பெர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆகிறான்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த காலகட்டத்தில் போகஸ் ஓட்டர்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த காலகட்டத்தில் கூட டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஆகிறான்னு தெரியாது. இதெல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த 11 மாத இடைவெளியில் ஏதேனும் தவறு நடந்து ஜனநாயகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால் ரிவிஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். 1 ஏப்ரல்னா மக்கள் என்ன கேட்பாங்களா, எப்பா இப்போ தான் ஜனவரி மாதம் பண்ணேன், அப்போ ஏப்ரல் மாதம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருவாங்களாம். ஏதோ மக்கள் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதனால் ஏப்ரல் வேணான்னு முடிவு பண்ணிட்டு, சரி அக்டோபர்னா எலெக்ஷன் ரொம்ப பக்கத்துலைங்க, அப்போ சரிப்பட்டு வருது, சரி எப்போ தான் பண்ணுறது, அதனால் தவிர்க்க முடியாமல் 1 ஜூலைக்கு பண்ணோம். நீ எலெக்ஷன் பக்கத்தில் நடத்தும் போது ஏன் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறேன்னு சொன்னால் நீ அப்புறம் கூட நடத்து அப்படின்னு தான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு கஷ்டத்தில் நெருக்கடியில் நாங்கள் 1 ஜூலைக்கு நடத்தணுங்கிற மாதிரி இந்த கணக்கு சொல்லி முடிச்சார். அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அப்போ எக்ஸ்க்ளூஷன் இருந்தது, இப்போ மட்டும் ஏன் எக்ஸ்க்ளூஷன் இல்லைங்கிறது தான். அதுக்கு பதில் சொல்ல. அப்புறம் இன்டென்சிவ் ரிவிஷனை பொறுத்தளவுக்கு நாங்கள் ராகுல் காந்தி சொல்கிறது இருக்குல்ல, ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு, நாங்கள் நாட்டின் நலன் கருதி வாக்காளர் பட்டியலை திருத்தி சுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறோம், அதற்கு துணை நின்ற எல்லாருக்கும் நாங்கள் யாராவது வந்தாங்க எங்களுக்கு உதவி பண்ணாலும் நன்றியோடு இருப்போம், 15 நாள் இருக்குது, வந்து என்கிட்ட எதனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மன்னிப்பு கேட்கலனா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எந்த விதமான பொறுப்பான பதிலையும் சொல்லாத ஒரு தேர்தல் கமிஷனர். அவருக்கு உள்ளே இருந்தது எல்லாமே இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலி இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டும் எதனாலனா இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராகுல் காந்தி கர்நாடகாவில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷனோட இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது மோடி வரைக்கும் நீண்டு கொண்டே போகிறது. அப்போது இமேஜ் சேவிங்காக சரி வந்தவன்கிட்ட ஏதாவது உருட்டி விட்டுரு. இப்போ இது யார் வந்து சொல்லியிருக்கலாம், பிரதமர் மோடி நாட்டின் நலன்களுக்காக என்ன விலை கொடுக்கவும் தயார், நான் வந்து தீ குடிக்க கூட தயார்லாம் அவர் சொன்னார் முன்னாடி. ஒருவேளை அந்த டிமானிட்டைசேஷன் சமயத்தில் வந்து என்னை வந்து தீ வச்சு கொடுத்தீங்கன்னு கூட சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் சொல்ல. அவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன போய் நான் போலியா பிரதமர் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்களே, மக்களுக்கு எவ்வளோ காணும் உழைச்சி கஷ்டப்பட்டு கொரோனா சமயத்தில் தாடி வளர்த்து அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ சேவை ஆட்டுன்னு என்ன போய் இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு இந்த கிரெடிபிலிட்டி மேலே நம்பிக்கை. நான் யார், நான் சாதாரண மனுஷன், நான் வந்து ஜோல்னா பையை தூக்கி போட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். ஹம் ஃபக்கீர் ஹேன்னு சொன்னார்ல, அந்த ஃபக்கீர் வந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை வாயை திறந்து தேர்தல் கமிஷன் சார் ஒழுங்கு மேலே பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லாதனால என்ன போட்டு அடிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கேன்னு அந்த ஆள் வந்து க்ளீனாக வரல. இவங்க 2 பேரும் கொலீடாகி ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அம்பலப்பட்டிருக்கு. ராகுல் யாத்திரை அங்கே மட்டும் இல்லாமல் அது இங்கேயும் வரணும். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா பீகாருக்கு ரத யாத்திரை போச்சு.
ரத யாத்திரை போகும்போது பீகாரில் அத்வானியை கைது பண்ணது லல்லு பிரசாத் யாதவ். லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ 2014 வெளியே விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக மோடி பிரதமராக இருக்க மாட்டார், நான் தடுத்திருப்பேன், எனக்கு அவனை பற்றி தெரியும், அவர் ஏமாத்து பெருவழி, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்ல. அவர் வந்து எமர்ஜென்சி சமயத்தில் ஜெயிலுக்கெலாம் கூட போனது கிடையாது, என் பேரே கேள்விப்பட்டது கிடையாது இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த லாலுவும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக தேஜஸ்வி யாதவ்னு சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த தேர்தல் கமிஷன் வந்து நமக்கு சுண்ணாம்பு தடவை பார்க்குது, மகனை அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், எங்கள் ஊரில் இந்த சுண்ணாம்பை தம்பாக்கில் தடவி அப்படியே தின்றுவோம், அதனால் எங்களுக்கு சுண்ணாம்பு தடவை பார்க்காத அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக பீகார் மக்கள் பாஜகவுக்கோ அல்லது அவங்களுடைய முகாம்களுக்கோ நிதிஷ்குமாருக்கு சேர்த்து சுண்ணாம்பு தடவை போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட செய்தி. ஆக ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு 35% பேர் தான் ஹிந்தி பேசுவாங்க, 65% காலங்களுக்கு விளங்கவே கூடாது அப்படின்னு ஹிந்தியிலே ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி முடிச்சிருக்காரு. விளங்கவே கூடாதுன்னு தான் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. அதான் விளங்கு, அதுல இருந்தே புரியுது. கேள்வி எல்லாம் இங்கிலீஷ்ல கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கேட்டதுக்கு அந்த ஆள் வந்து நிறைய டிகிரி எல்லாம் படிச்சிருக்காரு, உத்தரப்பிரதேச டிகிரி படிச்சிருக்காரு, யோகி ஆதித்யநாத் தான் டிகிரி படிச்சிருக்காரு. எந்த கேள்வியும் இப்ப தமிழ்ல படிச்சிருக்காங்க. அது சுத்தமான ஹிந்தி, வழக்கமான ஹிந்தியில கூட இல்ல, சுத்தமான ஹிந்தியில பேசியிருக்காரு. ரொம்ப சுத்தமான ஹிந்தி எனக்கு புரியவே இல்லை. நான்லாம் தலையில நின்று தான் படிச்சேன். எப்படி சொல்ல, எப்படி புரிஞ்சுக்கவே 2 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் இன்டர்வியூனா 2 மணி நேரம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சு. ஆக மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு நடத்திருக்குன்னு உங்களுடைய பேட்டின் மூலம் தெரியுது. இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.